வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் முழுவதும் உள்ள ராணுவ விமான தளங்களை ஒருங்கிணைந்த துல்லியமான தாக்குதல் மூலம் இந்திய விமானப்படை போர் விமானங்கள் தாக்கின. ஆளற்ற விமானங்கள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தி விமான தாக்குதல்களை நடத்தும் பாகிஸ்தான் விமானப்படையின் திறனை முடக்குவதே இதன் நோக்கமாகும். இந்திய விமானப்படை விமானங்களின் தாக்குதல்களால் பாகிஸ்தானுக்குள் ஏற்பட்ட சேதங்கள் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகின்றன. பாகிஸ்தான் விமானப்படையின் கட்டளை தலைமையகமாக செயல்படும் சர்கோதா விமானத்தளம் பெரும் சேதத்தை சந்தித்தது. பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த விமானத்தளம் F-16 விமானங்கள், JF-17 விமானங்கள் மற்றும் மிராஜ் 5 விமானங்கள் ஆகியவற்றை வைத்திருக்கிறது. இந்த விமானத்தளம் பெரும் சேதத்தை சந்தித்தது என்று சொல்லப்படுகிறதே தவிர என்ன சேதம், விமானங்களும் சேதமடைந்தனவா என்ற தகவல்கள் வெளியாகவில்லை. வரலாற்று ரீதியாக பாகிஸ்தானுக்கு முக்கிய பங்கு வகித்து ரஃபீகி விமானத்தளமும் பெரும் சேதத்தை சந்தித்தது. பஞ்சாப் மற்றும் காஷ்மீரில் பணிகளுக்கான பயிற்சி மையமாக செயற்படும் ரஃபீகி விமான தளத்திலிருந்துதான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக சமீப கால தாக்குதல்களை நடத்தியது. 2017ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட சுகூர் விமான தளமும் இந்தியாவின் தாக்குதல் பட்டியலில் இருந்தது. கராச்சியில் உள்ள கடற்கரை ஓரத்தில் பாகிஸ்தானின் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த தளத்தை பாகிஸ்தான் பயன்படுத்துகிறது. பாகிஸ்தானின் ஆளற்ற விமான நடவடிக்கைகளுக்கு மிகவும் முக்கியமான முறைட் விமான தளம் மீதும் இந்தியாவின் ராணுவ தாக்குதல்கள் கடுமையாக தாக்கின. பாகிஸ்தானின் சக்வால் நகரில் அமைந்துள்ள இந்த தளம் ஆளற்ற விமான வாகனம் மற்றும் UCAV எனப்படும் ஆளற்ற போர் விமான வாகனம் ஆகியவற்றை இயக்கும் பல பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் படைப்பிரிவுகளை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்லாமாபாத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராவல்பிண்டி சக்லாலாவில் உள்ள நூர்கான் விமான தளமும் தாக்கப்பட்டது. இந்த விமான தளத்தில் பாகிஸ்தானின் சாம் ஏரிய விமான முன்னெச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அவாக்ஸ் விமான தகுதி உள்ளது. C-130S மற்றும் IL-78 விமானங்களும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளன. இந்திய மாநிலமான ராஜஸ்தானுக்கு அருகிலுள்ள ரஹீம் ஜார்கான் தளமும் குறிவைக்கப்பட்டது. லாகூரில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுனியன் விமான தளமும் குறிவைக்கப்பட்டது. இவை தவிர பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கூடுதல் தளங்களான ஸ்காட்டு, ஜகோபாபாத் மற்றும் பொலாரி ஆகியவையும் பெரும் சேதத்தை சந்தித்தன. மனித மற்றும் திறந்த மூல உளவு தகவல்கள் மூலம் இந்த விமான தளங்களில் சேதம் ஏற்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியும் பாதுகாப்பு நிபுணருமான கர்னல் சைலேந்திர சிங், பாகிஸ்தானில் உள்ள அனைத்து விமான தளங்களும் பாகிஸ்தானின் மூலோபாய ஏவுகணை திறன்களின் அடிப்படையில் இந்திய தாக்குதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன, அவற்றை நாம் அழித்து விட்டோம் என்று கூறினார். இந்தியாவின் பதிலடி தாக்குதல் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் துணை ஜனாதிபதி அம்ருல்லா சலே உட்பட வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து பெரும் பாராட்டை பெற்றது. ஆப்கானிஸ்தானின் முன்னாள் துணை ஜனாதிபதி அம்ருல்லா சலே எக்ஸில் இந்தியாவின் பதிலடி துணிச்சலானது, முன்னோடி இல்லாதது மற்றும் அதன் வாக்குறுதியை நிறைவேற்றியது, 9 முடிச்சுக்களால் கயிற்றை இறுக்கியது, இது இன்னமும் ஒரு நீண்ட கயிறு உக்தியாக தெரிகிறது, அதையும் முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நவீன போர் நிறுவனத்தின் நகர்ப்புற போர் ஆய்வுகளின் தலைவர் ஜான் ஸ்பென்சர், இந்தியா நவீன வான் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தன்மையை நிரூபித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அதன் சொந்த வான்வெளியை பாதுகாப்பதில் மட்டுமல்ல, பாகிஸ்தானால் பயன்படுத்தப்படும் சீனாவால் தயாரிக்கப்பட்ட அமைப்புகளை வெற்றிகரமாக ஊடுருவதிலும் தாக்குதல் திறனை காட்டியது என்றார். பாதுகாப்பு என்பது நீங்கள் எதை வாங்குகிறீர்கள் என்பது பற்றியது அல்ல, அது நீங்கள் எதை ஒருங்கிணைக்கிறீர்கள் என்பது பற்றியது என்பதை இது நினைவூட்டுகிறது என்று அவர் கூறினார். நாங்கள் பாம்பு தலையை தேடி சென்றுள்ளோம், பாகிஸ்தான் துருப்புக்களை அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியா தனது ராணுவ தாக்குதல்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான செய்தியினை வழங்கியுள்ளது என்று டெல்லியில் உள்ள அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாதிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்பியுள்ளது, நீங்கள் பாகிஸ்தானில் எங்கிருந்தாலும் நாங்கள் உங்களை தாக்குவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்பது 3 முனை ராணுவ, அரசியல் மற்றும் உளவியல் ரீதியான பதிலடி என்று இன்று நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 3ம் சாதிக்கப்பட்டுள்ளன என்று அரசாங்க வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தான் விமானப்படை தலையில் துண்டு போட்டுக்கொண்டு ஒரு மூலையில் முடங்கி உள்ளது. ரஹீம் யார்கான் விமானப்படை தளத்தின் ஓடுபாதை சேதமடைந்ததாகவும், ராவல்பிண்டியின் சக்லாலாவில் உள்ள நூர்கான் விமான தளத்திற்கு கடுமையான சேதம் ஏற்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த தாக்குதல்களில் இந்திய விமானங்கள் என்ன ரக ஏவுகணைகளை ஏவி தாக்குதல்களை நடத்தின. ஏவப்பட்ட துல்லிய ஆயுதங்களான ஹெமர் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களால் முதன்மையானதாக குறிப்பிடப்படுகிறது. இதை பொது பேச்சுக்களில் AASM என்று அடையாளப்படுத்துவார்கள். பிரெஞ்சு தயாரிப்பு ஏவுகணை இது. இந்திய விமானப்படை இயக்கம் ரஃபால் விமானங்கள் மற்றும் பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்களின் பிரதான ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று.
விமானங்களில் இருந்து ஏவப்படும் குரூஸ் ஏவுகணைகளான ஸ்கல்ப் மற்றும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குரூஸ் ஏவுகணை ஸ்கல்ப் பிரெஞ்சு பிரிட்டிஷ் கூட்டு தயாரிப்பு. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு. தாக்குதலில் பிரம்மோஸ் ஏவுகணையை பயன்படுத்தியது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. அது பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது ஒரு உண்மையான போரில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் முதல் ஆர்ப்பாட்டத்தை குறிக்கும். ஹெமர் துல்லிய வழிகாட்டும் ஏவுகணை மற்றும் ஸ்கல்ப் குரூஸ் ஏவுகணைகள் இரண்டையும் இந்திய விமானப்படை IAF-இன் ரஃபால் போர் விமானங்களில் இருந்து ஏவ முடியும். தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு, கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், ரேடார் தளங்கள் மற்றும் ஆயுத சேமிப்பு பகுதிகள் உட்பட அடையாளம் காணப்பட்ட பாகிஸ்தான் ராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்கும் இந்திய ராணுவத்தின் முடிவை கருத்தில் கொண்டு இலக்குகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டன. ஸ்கார்டுவில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் விமான தளம் வடக்கில் அமைந்திருப்பதால் மூலோபாய ரீதியாக முக்கியமானது. மேலும் பாகிஸ்தானின் பொலாரி விமான தளத்தில் போர்ப்படைகள் மற்றும் பயிற்சி வசதி உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள் அனைத்தும் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக அமைந்திருந்தன. முரிட்டியில் உள்ள PAF விமானப்படை தளம் பாகிஸ்தானின் பஞ்சாபின் சக்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது அதன் ஆளற்ற போர் விமான வாகனங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களுக்கு தாயகமாகும். ரஃபீகி விமானப்படை தளத்தில் PAF-இன் மேம்பட்ட போர்ப்படைகள் உள்ளன. அது மட்டுமல்ல, கடந்த சில நாட்களாக இந்தியா மீது முயற்சிக்கப்பட்ட தாக்குதல்களின் மையமாக இந்த விமான தளம் இருந்ததாக அறியப்படுகிறது. சக்லாலாவில் உள்ள நூர்கான் விமானப்படை தளத்தில் PAF-இன் வான் இயக்கம் கட்டளை தளம் உள்ளது. அத்துடன் அங்குதான் பாகிஸ்தான் விமானப்படையின் எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் மற்றும் கனரக தூக்கும் வாகனங்களின் பிரதான தளம் உள்ளது. மொத்தத்தில் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய உயிர்நாடி தளங்கள் அனைத்தும் இந்தியாவால் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன. இவற்றிலிருந்து மீள்வதற்கு பாகிஸ்தான் விமானப்படைக்கு நீண்ட காலம் எடுக்கலாம். பாகிஸ்தானின் தற்போதைய பொருளாதார பிரச்சனைகள் அதை மேலும் தாமதிக்க வைக்கலாம்.